அப்பர் கேஸ் மாத்துறது, லோவர் கேஸ், பிளஸ் வந்துட்டு ஸ்பிளிட் பண்றது, ஜாயின் பண்றது, இது எல்லாமே வந்துட்டு பார்க்க போறோம். ஓகேவா? என்னென்ன பைத்தான்ல அவைலபிள் இருக்குதோ அது எல்லாமே பார்க்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். ஓகேவா? அண்ட் இதுல வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங் வந்துட்டு கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா ஃபைண்ட் ஆப்ரேஷன் இருக்கு. ஓகே. ஸோ அந்த ஃபைண்ட் எதுக்காகனா ஒரு பர்டிகுலர் ஓகே. ஸோ நான் என்ன பண்றேன்னா எஸ் டாட் ஃபைண்டுன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஃபைண்டுன்னு கொடுத்துட்டு ஒரு பர்டிகுலர் வேர்டிங் வந்துட்டு நான் கொடுக்குறேன். இது எந்த பொசிஷன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத வந்துட்டு எனக்கு அவுட்புட்டா கொடுக்கும் ஃபைண்ட் கொடுத்தீங்கன்னா. ஓகேவா? சாரி, பிரிண்ட். ஓகேவா? ஸோ எனக்கு 7 சொல்லிட்டு வருது. ஸோ 7th பிளேஸ்ல இருந்து இந்த PROன்ற வேர்டிங் ஸ்டார்ட் ஆகுறது வந்துட்டு 7th பிளேஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபைண்ட் வந்துட்டு எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்றேன்னா எஸ் டாட் ஓகே. ஸோ பிரிண்ட்னு கொடுத்துட்டு எஸ் டாட் ஆர் ஃபைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேஷன் இருக்கு. ஓகேவா? ஸோ ஆர் ஃபைண்டுன்னு கொடுத்துட்டு எம்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ப்ரோக்ராமிங் வந்துட்டு எம் இருக்குது இல்லையா? ஸோ இந்த எம் கொடுக்குறேன். எனக்கு 14 வருதா? ஸோ இந்த 14 என்னன்னா லாஸ்டா வந்துட்டு எங்க இந்த எம்ன்ற லெட்டர் வந்திருக்குது அப்படின்ற பொசிஷன் வந்துட்டு எனக்கு பிரிண்ட் பண்ணும். 14 லாஸ்ட் அக்கரன்ஸ். எம்ன்றது என்டையர் வேர்ட்ல எங்க லாஸ்டா வந்திருக்குதுன்றத இந்த இது வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ணும். ஓகேவா? ஓகே. அண்ட் இண்டெக்ஸ் ஃபைண்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இண்டெக்ஸ் ஓபன் க்ளோஸ் பிராக்கெட். நான் வந்துட்டு பைத்தான் அப்படின்ற வேர்டு வந்துட்டு எந்த இண்டெக்ஸ்ல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத கேட்டேன்னா எனக்கு அவுட்புட் கொடுக்கும். பிரிண்ட் ஓபன் க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்துக்கிறேன். ஸோ 0th இண்டெக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, அதனால 0ன்னு சொல்லிட்டு வருது. ஓகேவா? இதே இது ப்ரோக்ராமிங் இதை வந்துட்டு காப்பி பண்ணிட்டு இங்க பேஸ்ட் பண்றேன். எனக்கு 7th பிளேஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ப்ரோக்ராமிங் நம்ம PRO பண்ணும்போது 7th இண்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு காமிச்சதா? ஸோ ப்ரோக்ராமிங்ன்றது 7th இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, அதனால 7 சொல்லிட்டு எனக்கு வருது. ஓகேவா? அண்ட் இது இல்லாம வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரிண்ட்னு கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன்னா எஸ் டாட் கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தேவையான லெட்டர் வந்துட்டு கொடுக்குறேன். நான் எம்னு சொல்றேன். அப்போ இந்த எம்ன்ற லெட்டர் வந்துட்டு எத்தனை இருக்குது அப்படின்றத கவுண்ட் பண்ணி எனக்கு 2. ஸோ 2ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. அப்படின்னா 2 டைம் வந்துட்டு எம்ன்ற லெட்டர் இருக்கு. ஸோ எத்தனை டைம் அக்கர் ஆகி இருக்குதுன்னு பாக்குறதுக்கு டாட் கவுண்ட் கொடுத்து நீங்க ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா நான் பிரிண்ட்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே. ஸோ என்ன பண்றேன்னா எஸ் டாட் ரிப்ளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஸோ ஒரு பர்டிகுலர் வேர்டிங்கை வந்துட்டு ரிப்ளேஸ் பண்றதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ரோல் எக்ஸ் மேலே வந்துட்டு தனியாக கொடுத்துக்கிறேன். எஸ் டாட் ரிப்ளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன்னா ப்ரோக்ராமிங் அப்படின்றத வேற ஒரு கண்டென்ட்டால வந்துட்டு நான் ரிப்ளேஸ் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ லெஃப்ட் சைடில் வந்துட்டு எதை ரிப்ளேஸ் பண்ணணுமோ அந்த வேர்டு வெறும் ப்ரோக்ராம் அப்படின்னு மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்ன ஆகுனா ப்ரோக்ராமிங்ன்ற வேர்டை எடுத்துட்டு ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு ரிப்ளேஸ் பண்ணும். ஸோ நான் பிரிண்ட் எஸ்ன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்றேன்.
அசைன் பண்ணாமல் வச்சுருக்கேன், ஜஸ்ட் ரிப்ளேஸ் பண்ணிட்டு அப்படியே விட்டுருச்சு. அதனால எஸ் ஈக்குவல் டு எஸ் டாட் ரிப்ளேஸ்ன்னு கொடுத்து ப்ரோக்ராமிங்ன்ற வேர்டுக்கு பதிலாக ப்ரோக்ராம்னு நான் இது பண்ணியிருக்கேன். கடைசி பைத்தான் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவுட்புட் ஷோ ஆகிருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா எஸ் ஈக்குவல் டு எஸ் டாட் ரிமூவ் ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ரிமூவ் ப்ரிஃபிக்ஸில் வந்துட்டு பைத்தான் அப்படின்றத நான் ரிமூவ் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ பைத்தான்றதை ரிமூவ் பண்ணுறேன். அகைன் வந்துட்டு பிரிண்ட்னு கொடுத்துட்டு என்னோட எஸ்ஸை வந்துட்டு நான் பிரிண்ட் பண்ணுறேன். வெறும் ப்ரோக்ராம் மட்டும் வந்து ஸ்பேஸ் ப்ரோக்ராம், அங்கே ஸ்பேஸ் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கு, அதனால ஸ்பேஸ் ப்ரோக்ராம் வந்துட்டு எனக்கு அவுட்புட்ல ஷோ ஆகும். ஸோ ப்ரிஃபிக்ஸ்ன்னு கொடுத்தா பைத்தான்ல இருந்து ரிமூவ் பண்ணும். இதே இது சஃபிக்ஸ்ன்னு கொடுத்துட்டு ப்ரோக்ராம்னு கொடுத்தீங்கன்னா ப்ரோக்ராமை ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஓகேவா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா ஸ்பேஸ் வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்காக பார்க்கலாம். நான் வந்துட்டு புதுசாக வந்துட்டு எஸ் ஈக்குவல் டுன்னு கொடுத்துக்கிறேன் அண்ட் ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். ஸ்பேஸ் விட்டுட்டு வேர்டிங் பைத்தான் சொல்லிட்டு வேர்டிங் கொடுக்குறேன். அகைன் வந்துட்டு ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். ஓகேவா, இப்போ எனக்கு என்டையர் ஸ்பேஸை வந்துட்டு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா எஸ் டாட் ஸ்ட்ரைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ எனக்கு என்டையர் ஸ்பேஸே இல்லை. இப்போ இன்கேஸ் வந்துட்டு நான் ஸ்ட்ரைப் கொடுக்காம அப்படியே பிரிண்ட் பண்ணுறேன், என்ன ஆகுது பாருங்க, முன்னாடி வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அதே மாதிரி வந்துட்டு ஆஃப்டர் எண்டுக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு. ஓகேவா, ஸோ இந்த ஸ்பேஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரைப் ஆப்ஷன் வந்துட்டு யூஸ் பண்ணணும். பண்ணால் என்டையர் ஸ்பேஸையே வந்துட்டு ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா, அண்ட் இல்லை எனக்கு லெஃப்ட் சைடில் மட்டும் ஸ்பேஸை வந்துட்டு ரிமூவ் பண்ணணும், ரைட் சைடில் வந்துட்டு ஸ்பேஸ் அப்படியே இருக்கணும் அப்படின்னா எஸ் ஈக்குவல் டு எஸ் டாட் எல் ஸ்ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா, லெஃப்ட் சைடு, அதுக்காக தான் எல்எஸ் ஸ்ட்ரிப். எல் ஸ்ட்ரிப் அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற ஸ்பேஸை மட்டும் ரிமூவ் பண்ணுறதுக்கு. எஸ் டாட் எல் ஸ்ட்ரிப்னு கொடுத்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற ஸ்பேஸை ரிமூவ் பண்ணி அகைன் ரீஅசைன் பண்ணிடும், ரைட் சைட் ஸ்பேஸ் அப்படியே இருக்கும். இதே ரைட் சைடு இதுக்கு ஆர் டாட் ஸ்ட்ரைப்னு ஆர் ஸ்ட்ரைப்னு சொல்லிட்டு கொடுக்கும். எஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ் டாட் ஆர் ஸ்ட்ரைப்னு கொடுத்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ஸ்ட்ரைப் வந்துட்டு அதாவது ஸ்பேஸ் வந்துட்டு ரிமூவ் ஆகிடும். காமனாக ஸ்ட்ரைப்னு கொடுத்தா என்டையராக இருக்கிற வேர்டில் இருக்கிற ஸ்பேஸையே ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஸோ இது வந்துட்டு ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணுறதுக்காக. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அகைன் வேற என்னோட எஸ் ஸ்ட்ரிங்குக்கு வந்துட்டு எஸ் ஈக்குவல் டு ஜாவா கமா பைத்தான் கமா சி ப்ளஸ் ப்ளஸ் இப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இப்போ எனக்கு வந்துட்டு இண்டிவிஜுவலாக வந்துட்டு நான் ஸ்ப்ளிட் பண்ணணும், ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்காக வந்துட்டு நான் மாற்றணும். இது வந்துட்டு ஒரு சிங்கிள் ஸ்ட்ரிங்கு கரெக்டாக. ஸோ ஜாவா கமா பைத்தான் கமா சி ப்ளஸ் ப்ளஸ்ன்றது ஒரு சிங்கிள் ஸ்ட்ரிங்கு. இதில் கமாவை வச்சு நான் வந்துட்டு கமா இருக்கிற இடத்த ஸ்ப்ளிட் பண்ணி லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்காக நான் மாற்ற போகிறேன். நான் என்ன பண்ணுறேன்னா எஸ் டாட் ஸ்பிளிட்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். எஸ் டாட் ஸ்பிளிட்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டபுள் கோட்ஸ்குள்ள கமான்னு கொடுக்குறேன். அப்போ கமா இருக்கிற இடத்த எல்லாத்தையுமே ஸ்பிளிட் பண்ண ஆரம்பிக்கும். எங்கெல்லாம் கமா இருக்கும் ஸ்ட்ரிங்கை ரீட் பண்ணும், முதல் கமா பார்த்தோடனே ஒரு ஸ்பிளிட் பண்ணிடும், அதை அடுத்த கமா பார்த்தோடனே ஸ்பிளிட் பண்ணும், இது மாதிரி ஸ்பிளிட் பண்ணிக்கிட்டே வரும். ஓகேவா, ஸோ எனக்கு அவுட்புட் என்ன வந்திருக்கு, ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்காக மாறி வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு சிங்கிள் ஸ்ட்ரிங்கில் வந்துட்டு கமா செப்பரேட்டடாக இருந்தால் இது மாதிரி ஸ்பிளிட் கொடுத்து லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்காக மாற்றிக்கலாம். இன்கேஸ் டாட் வச்சு இருந்துச்சுன்னா இந்த கமாக்கு பதிலாக டாட் கொடுக்கணும் டபுள் கோட் குள்ள. அப்போ டாட் இருக்கிற இடத்துல எல்லாமே ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா ஜாயின் மெத்தட் பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா லாங்குவேஜஸ்
இல்லைன்னா வந்துட்டு எனக்கு இதுலயே லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்காக தான் இருக்கு கரெக்டா. ஸோ ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்ல லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்காக இருக்கு. இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு சிங்கிள் ஸ்ட்ரிங்காக வந்துட்டு நான் மாற்ற போறேன். அதனால நான் என்ன பண்றேன்னா எந்த இதை வச்சு நான் ஜாயின் பண்ணணுன்றத முதல் சொல்லணும். ஸோ எஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ள நான் கமா செப்பரேட்டடாக வந்துட்டு என்னோட இதை மாற்ற போறேன். அதனால ஃபர்ஸ்ட் டபுள் கோட்ல கமான்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஓகேவா. ஸோ கமா கொடுத்துட்டு டாட் ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். கமா செப்பரேட்டடா நான் ஜாயின் பண்ண போறேன் என்டையர் லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்கை. இன்கேஸ் ஹைஃபன்னா ஹைஃபன் கொடுக்கணும் அந்த இடத்துல. ஸோ கமா செப்பரேட்டடா டாட் ஜாயின் கொடுத்துட்டு ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்ல வந்துட்டு என்னோட எஸ் வந்துட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா. அண்ட் இப்போ அகைன் வந்துட்டு பிரிண்ட் எஸ்ன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்றேன். எனக்கு என்ன இருக்கு, ஜாவா கமா பைத்தான் கமா சி பிளஸ் பிளஸ்ன்னு வந்திருக்கா. இன்கேஸ் இந்த கமா இருக்கிற இடத்துல வந்துட்டு ஹைஃபன் கொடுத்தேன் அப்படின்னா ஹைஃபன் செப்பரேட்டடா ஜாயின் பண்ணி எனக்கு அவுட்புட் கொடுக்கும். ஜாவா ஹைஃபன் பைத்தான் ஹைஃபன் சி பிளஸ் பிளஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு அவுட்புட் வரும். கமா செப்பரேட்டடா வேணுமா, கமா செப்பரேட்டடா நீங்க கொடுத்துக்கலாம், இல்ல ஹைஃபன் செப்பரேட் பண்ணி நீங்க கொடுத்துக்கலாம். இது வந்துட்டு ஜாயின் பண்றதுக்காக ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் இல்லைன்னா லிஸ்ட் ஆஃப் நம்பர் எதுவா இருந்தாலும் என்டையரா ஜாயின் பண்றதுக்கு டாட் ஜாயின் மெத்தட் யூஸ் பண்ணிட்டு ஜாயின் பண்ணலாம். ஓகே. ஸோ இது இல்லாம வந்துட்டு ஸ்ட்ரிங்கை வந்துட்டு என்கோட் பண்ணலாம். ஸோ என்ன பண்றேன்னா எஸ் ஈக்குவல் டு சாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரீஅசைன் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ என்ன பண்றேன்னா எஸ் ஈக்குவல் டு எஸ் டாட் என்கோட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களோட ஸ்ட்ரிங்கை வந்துட்டு என்கோட் பண்ணும். பிரிண்ட்னு கொடுத்துட்டு எஸ்ன்றதை நான் பிரிண்ட் பண்றேன். பட் இந்த என்கோடிங்லாம் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேங்க. ஸோ என்கோட் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் இங்கே வந்துட்டு அப்படியே டேரெக்டாக பிரிண்ட் ஆகுது. ஸோ என்கோடட் ஸ்ட்ரிங்காக வந்துட்டு இருக்கும். ஓகேவா. ஸோ நார்மலாக வெளில கொடுக்கும்போது என்கோடட் ஸ்ட்ரிங்காக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா எஸ் ஈக்குவல் டு நேம் ஈக்குவல் டு விக்னேஷ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சிங்கிள் ஸ்ட்ரிங்காக இருக்கு. இதை வந்துட்டு நான் என்ன பண்ண போறேன்னா பார்ட்டிஷன் பண்ண போறேன். அது தனித்தனியாக பிடிக்க போறேன். ஏன்னா நமக்கு கமா இருந்துச்சுன்னா கமா செப்பரேட்டடா நீங்க ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்கா மாத்திடுவீங்க. இப்போ எல்லாமே நேம் ஈக்குவல் டு விக்னேஷ்னு சொல்லிட்டு சிங்கிள் வேர்டிங்கா இருக்கு. இதை வந்துட்டு எப்படி பார்ட்டா பிரிக்கிறது அப்படின்னா எஸ் ஈக்குவல் டு எஸ் டாட் பார்ட்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. எந்த இடத்த வச்சு பார்ட்டிஷன் பண்ணணும்னு சொல்லணும். ஸோ நான் வந்துட்டு நான் இந்த ஈக்குவல் டு இருக்கிறத வச்சு நான் பார்ட்டிஷன் தனித்தனியா பிரிக்க போறேன். நேம் தனியா விக்னேஷ் தனியா பிரிக்க போறேன். அதனால பார்ட்டிஷன்ல டபுள் கோட்ல ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். அண்ட் இந்த ஈக்குவல் டுவை வச்சு பார்ட்டிஷன் பண்ணி தனியா பிரிக்கும் அந்த ஸ்ட்ரிங் வேர்டிங்க. சரி, பிரிண்ட் பண்ணல. ஓகேவா. ஸோ நேம் அதுக்கப்புறம் கமா ஈக்குவல் டு கமா அதுக்கடுத்து வந்துட்டு விக்னேஷ் தனியா வந்துட்டு பிரிச்சு அவுட்புட்டா கொடுத்துருங்க. ஓகேவா. இன்கேஸ் உங்களுக்கு கமா செப்பரேட்டடா இல்லை அப்படின்னா இதை பேஸ் பண்ணி நீங்க ஈஸியா பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம் உங்களோட ஸ்ட்ரிங்கை. அண்ட் இது இல்லாம கான்கேட்டினேஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது வந்துட்டு கமா செப்பரேட்டடா ஜாயின் பண்றதுக்கு. ஓகேவா. ஸோ இந்த ஜாயின் கொடுத்த மாதிரியே கான்கேட்டினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவல் டு நியூன்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். அண்ட் செகண்ட் ஈக்குவல் டு வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். அண்ட் இது ரெண்டையும் வந்துட்டு ஜாயின் பண்ண போறேன். அதனால என்ன பண்றேன்னா ரிசல்ட் ஈக்குவல் டு என்னோட ஃபர்ஸ்ட் பிளஸ் ஒரு ஸ்பேஸ் அதுக்கடுத்து வந்துட்டு பிளஸ் செகண்ட் அப்படின்ற வேர்ட்.
செகண்ட்ன்ற ஸ்ட்ரிங். ஸோ ரெண்டு இதையும் வந்துட்டு ஸ்பேஸ் விட்டு ஜாயின் பண்ணி கொடுக்க போறேன். இதுக்கு பேரு கான்காட்டினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சிங்கிள் ஸ்ட்ரிங்கா மாத்துறது ரெண்டு இதையும் சேர்த்து. பிரிண்ட்னு கொடுத்துட்டு என்னோட ரிசல்ட் வந்துட்டு நான் பிரிண்ட் பண்றேன். நியூ ஸ்பேஸ் வேர்டுன்னு சொல்லிட்டு எனக்கு ஜாயின் ஆகிட்டு எனக்கு அவுட்புட் கிடைச்சிருக்கு. ஸோ கான்காட் பண்ணும்போது ரெண்டு இதுவும் சேர்த்து அப்படியே ஜாயின் ஆகி அவுட்புட் கிடைக்கும். இன்கேஸ் வந்துட்டு எனக்கு ஒரே ஸ்ட்ரிங்கை அகைன் அண்ட் அகைன் வந்துட்டு நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ரிப்பீட்டேஷன் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். பிரிண்ட் ஹாய், அதுக்கப்புறம் வந்துட்டு *3ன்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இப்போ ஹாய்ன்றதை எனக்கு 3 டைம் வந்துட்டு பிரிண்ட் பண்ணும். 3 டைம் பிரிண்ட் பண்ணுதா? இப்போ எனக்கு இன்கேஸ் எல்லாத்தையுமே அப்பர் கேஸா மாத்தணும்னு வச்சுக்கோங்க. ஸோ டெக்ஸ்ட் ஈக்குவல் டு வெல்கம் டு ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஸ்ட்ரிங் வச்சிருக்கிறேன். அண்ட் இதில் நெக்ஸ்ட் எல்லாத்தையுமே வந்துட்டு அப்பர் கேஸா நான் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்றேன்னா இப்போதைக்கு நான் பிரிண்ட் கொடுக்குறேன். நீங்க அகைன் ரீஅசைன் வந்து பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு ரீஅசைன் பண்ணிக்கோங்க. நான் பிரிண்ட்னு கொடுத்துட்டு டெக்ஸ்ட் டாட் அப்பர் அப்படின்னு கொடுத்துட்டு ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட். இது என்ன பண்ணுன்னா என்டையரா அப்பர் கேஸா கன்வெர்ட் பண்ணும். வெல்கம் டு ப்ரோக்ராமிங்னு சொல்லிட்டு அப்பர் கேஸ்ல பிரிண்ட் ஆகுதா? ஸோ என்டையரா வந்துட்டு அப்பர் கேஸ் லெட்டர்ஸா வந்துட்டு கவர் பண்ணும். அண்ட் இதுலயே வந்துட்டு லோவர் கேஸா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா டாட் லோவர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்க வேண்டியதான். லோவர் கேஸா என்டையரா லோவர் கேஸா கன்வெர்ட் பண்ணி எனக்கு அவுட்புட் கொடுக்கும். இன்கேஸ் எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் வந்துட்டு இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எனக்கு கேபிட்டல் லெட்டரா கன்வெர்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. என்ன பண்றேன்னா பிரிண்ட்னு கொடுத்துட்டு என்னோட டெக்ஸ்ட் இருக்குது இல்லையா? ஸோ டெக்ஸ்ட் டாட் கேபிட்டலைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பேன். டெக்ஸ்ட் டாட் கேபிட்டலைஸ்ன்னு கொடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டலா மாத்தி பிரிண்ட் பண்ணும். சாரி, அது வந்துட்டு ஃபங்க்ஷனா இருக்கும். ஸோ டெக்ஸ்ட் டாட் கேபிட்டலைஸ் கொடுத்துட்டு பிரிண்ட் பண்றேன். ஸோ வெல்கம் டு ப்ரோக்ராமிங். ஓகே, ஸோ கேபிட்டலைஸ் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் வந்துட்டு எனக்கு கன்வெர்ட் ஆகும். கரெக்டா? ஸோ என்டையரா எனக்கு இன்பிட்வீன் இருக்கிற வேர்ட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாம் மாறணும் அப்படின்னா வந்துட்டு என்ன பண்ணணும்னா டெக்ஸ்ட் டாட் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா? ஸோ டாட் டைட்டில் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் ஃபுல்லா கேபிட்டல் பண்ணும். கேபிட்டலைஸ்னா இருக்கிற வேர்ட்ல ஸ்டார்ட் ஆகுற மொதல் இதை மட்டும் கேபிட்டல் பண்ணும். டாட் டைட்டில் அப்படின்னா இருக்கிற ஒரு வேர்ட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்துட்டு கேபிட்டலைஸ் பண்ணும். இன்கேஸ் வந்துட்டு எனக்கு அப்பர் கேஸை ஃபுல்லா லோவர் கேஸா மாற்றணும், லோவர் கேஸை ஃபுல்லா அப்பர் கேஸா மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்றேன்னா டெக்ஸ்ட் ஈக்குவல் டு இதை மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை மாதிரி இருக்கிறதுல லோவர் கேஸை ஃபுல்லா அப்பர் கேஸா கன்வெர்ட் பண்ணணும், அப்பர் கேஸை ஃபுல்லா லோவர் கேஸா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா டெக்ஸ்ட் டாட் ஸ்வாப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸ்வாப் கேஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு. இது வந்துட்டு அப்பர் கேஸை ஃபுல்லா வந்துட்டு லோவரா மாத்து, லோவர் கேஸை ஃபுல்லா அப்பர் கேஸா மாத்தும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா இஸ் டிஜிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த இஸ் டிஜிட் எதுக்காக அப்படின்னா எனக்கு டபுள் கோட்குள்ளாக்க 1 2 3ன்னு கொடுத்துருக்கிறேன். அது நம்பர் தானா அப்படின்னு செக் பண்றதுக்காக நான் வந்துட்டு இஸ் டிஜிட் கொடுத்தா உள்ள இருக்கிறது நம்பரா இல்லையான்றத சொல்லும். டபுள் கோட்ல இருந்தாலே ஸ்ட்ரிங் தான், பட் ஆனால் உள்ள இருக்கிற கண்டென்ட் வந்துட்டு நம்பரா இல்லையான்றதை எனக்கு அவுட்புட் கொடுக்கும். ஸோ கீழே ட்ரூன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கா. ஸோ 1 2 3ன்றது வெறும் நம்பர் மட்டும்தான்.
அதனால ட்ரூன்னு சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. இல்லைன்னா வந்துட்டு ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். இதே இதில் வந்துட்டு இஸ் அப்பர் இஸ் லோவர்னு சொல்லிட்டு நீங்கள் மாற்றி மாற்றி கொடுத்துக்கலாம். இப்போ இதே நம் ஈக்குவல் டு டைம் சொல்லிட்டு நான் கொடுக்குறேன்னா இதில் எல்லாமே வந்துட்டு லோவர் கேஸ் தான். அண்ட் இதில் வந்துட்டு நீங்கள் நம் டாட் இஸ் லோவர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா எல்லாமே லோவர் கேஸில் இருக்குதான்னு செக் பண்ணும். இருந்ததுன்னா ட்ரூன்னு கொடுக்கும், இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு கொடுக்கும். ஸோ உள்ளே இருக்கிறது என்டையராக லோவர் கேஸில் இருக்கா அப்பர் கேஸில் இருக்குதா இல்லையான்றத இஸ் லோவர் இஸ் அப்பர் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஃபைன் பண்ணிக்கலாம். ட்ரூன்னு கொடுக்குதா? இன்கேஸ் வந்துட்டு இஸ் அப்பர்ன்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஃபால்ஸ்ன்னு வருதா? ஸோ இது எல்லாமே நமக்கு ஸ்ட்ரிங்கில் வர ஆப்ரேஷன்ஸ். ஓகேவா?